ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் நம்ம பெட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் தேன் மிட்டாய். ரொம்ப ஜூஸியாக நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு தேவை. நம்ம வீட்டுக்கு அரைப்போம் இல்லையா, இட்லி தோசை சுடுறதுக்கு மாவு, அந்த மாவே போதும். நான் இன்றைக்கி தான் இப்போ மாவு அரைச்சிருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாவு, இப்போ தான் அரைச்ச மாவு. ஸோ இதில் நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு தான் எடுக்கணும். நம்ம அரைச்சி வச்சு 1 நாள் 2 நாள் ஆனதே எடுக்கக்கூடாது. இப்போ அப்படி புளிச்சிருந்ததுன்னா மாவு நிறைய எண்ணெய் குடிக்கும் நம்ம பொரித்து எடுக்கும்போது. ஸோ ஃப்ரெஷ்ஷான மாவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம தேன் மிட்டாய்னாலே நல்ல ஒரு ஆரஞ்சு இல்லை ரெட் கலரில் இருக்கும். ஸோ என்கிட்ட இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டிருக்க சால்ட்டும் ஃபுட் கலரும் நல்லா கரையிறபடி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை ஒரு சாஸ் பேனில் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரைக்கு அதே அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு இதை நல்லா கரைச்சிக்கணும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு சின்ன கம்பி பதம் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பதம் பார்க்க தேவையில்லை. அடுத்தது நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ தேன் மிட்டாய் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சோன்னா தீஞ்சிரும். ஸோ மீடியம் இல்லை லோவில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடும்போதே மாவு கரெக்டாக ஒரு பால் ஷேப்புக்கு தான் விழும். அதுதான் கரெக்டான இது. நம்ம மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா தண்ணியாக ஓடும். தண்ணியே ஊற்றக்கூடாது, கெட்டியாக இருக்கணும் மாவு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த பால் மாதிரி விழும். இந்த பக்கம் சர்க்கரை பாகு பார்த்துடலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சாச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு லேசான சின்ன கம்பி பதம். இப்போ நம்ம அந்த ஸ்பூனில் கலக்கிட்டு கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி வரணும். அந்த பதம் இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பதம் ஓகே. ஸோ நான் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்க்கரை பாகு நம்மளுக்கு இப்போது சூப்பராக ரெடி ஆகியாச்சு. சர்க்கரை பாகுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம லைம் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு அப்படியே விட்டோன்னா நேரம் ஆக ஆக நம்ம அந்த சர்க்கரைலாம் கட்டி கட்டியாக தெரியும். நம்ம லைம் ஜூஸ் சேர்த்தோன்னா அந்த கட்டிப்படாமல் அப்படியே தண்ணி பதத்துலேயே பாகு அப்படியே இருக்கும். அதனால தான். ஓகே, இப்போ தேன் மிட்டாய் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சாச்சு. நான் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கிறேன். அடுத்த பக்கமும் வெந்துட்ட பிறகு நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சாச்சு. தேன் மிட்டாயை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம உடனே அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சுகர் சிரப்லாம் நல்லா தேன் மிட்டாயில் ஊறும். அடுத்த பேட்சும் நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான தேன் மிட்டாய் ரொம்ப ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நான் கொஞ்சம் சுகர் சிரப் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சுகர் சிரப்பில் நல்லா தேன் மிட்டாய் ஊறி இருக்குது. இருந்தாலும் நான் மேலே 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே செய்யலாம். சின்ன வயசில் இது நாங்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவோம். பட் ஆனால் இப்போ அது அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது தேன் மிட்டாய். இதை பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா அந்த சுகர் சிரப்லாம் ஊறி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான மாவில் செஞ்சிங்கன்னா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பழைய மாவில் செஞ்சிங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும், எண்ணெய் நிறைய குடிக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சூப்பராக வந்திருக்கு தேன் மிட்டாய். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.